எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ். வெற்றி பாதையை காட்டும் உங்கள் தோழி. நீங்க எவ்வளவுதான் ஏர்ன் பண்ணாலும் மாசத்தோட கடைசியில கையில பணமே இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்களா? அல்லது உங்க கடன், இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கி இருக்கா? இப்படி இருந்தா உங்க கையில எவ்வளவுதான் சம்பளம் வந்தாலும் சரி, நிதி சுதந்திரம் கிடைக்காது. நிதி சுதந்திரம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அண்ட் பீஸ் அப்படின்னா என்னன்னு பல பேருக்கு தெளிவா தெரியாது. நிதி சுதந்திரம் என்றால் என்ன? அது கோடீஸ்வரனா இருக்கிறது இல்ல. அது மன அமைதி பிளஸ் பண பாதுகாப்பு ரெண்டுமே சேர்ந்தா மட்டுமே வரும் ஒரு நிலை. அது எப்படி இருக்கும்? எப்போதுமே நம்ம வாழ்க்கையில தேவைக்கு தகுந்த பணம் இருக்கும். கடன் இல்லாம சுகமா வாழ முடியும். நாளைக்கு என்னதான் நடந்தாலும் ரெடியா இருக்கிற மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கும். அப்பதான் அதை நம்ம நிதி சுதந்திரம்னு சொல்லலாம். ரிலேட்டபிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். கொரோனா லாக்டவுன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல நிறைய பேர் வேலையை இழந்தாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் வெளியே போயிட்டு அத்தியாவசியமான உணவு, மருந்து இந்த மாதிரி வாங்குற சூழல் இருந்துச்சு. சாமானிய மக்கள் வெளியே போய் தான் எல்லாம் வாங்க வேண்டி இருந்தது. அப்போ அந்த டைம்ல தங்கம், வெள்ளின்னு பொருள் வாங்க யாரும் போகல. உணவுக்கான தேவைதான் அதிகமா இருந்துச்சு. பணம் அதிகமா இருக்க மக்கள் தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்கி சேமிச்சு வச்சுக்கிட்டாங்க. பணம் இல்லாதவங்க, அந்த டைம்ல வேலையை இழந்தவங்க கண்டிப்பா கடன் வாங்கியோ இல்லைன்னா இருக்க நகையெல்லாம் அடமானம் வச்சோ தான் செலவுகளை சமாளிச்சாங்க. அந்த டைம்ல எல்லாருக்கும் மன அழுத்தம் அதிகரிச்சு இருந்தது. அப்படி ஒரு லாக்டவுன் வந்தாலும் உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு வேலையே இல்லைனாலும் 1 இயர் உங்களால சர்வே பண்ண முடிகிற அளவுக்கு பணம் சேமித்து வைக்கணும். உங்களால இப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா சமாளிக்க கூடிய நிலையில சேமித்து வச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கு பதில் என்ன? உங்க மனசுக்குள்ள கேளுங்க. பதில் முடியும், முடியாது. இதுல உங்க பதில் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முடியாதுன்னு இருந்தா கவலைப்படாதீங்க. அதை மாற்றக்கூடிய வழிகளை தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள். மாசத்துக்கு 15,000 சம்பளம் வாங்குறவருக்கும் ஃபினான்ஷியல் பீஸ் கிடைக்கலாம், மன அமைதி, நிம்மதி கிடைக்கலாம். மாதம் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் கடன், டென்ஷன், ப்ரெஷர் இதனால பீஸ் கிடைக்காமலும் இருக்கலாம். அதாவது சம்பளத்தால இல்ல, நம்ம சரியான பண மேலாண்மை, மணி மேனேஜ்மெண்ட் இதை பண்ணாதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நிதி சுதந்திரம் வந்தா என்ன கிடைக்கும் தெரியுமா? மன அமைதி, குடும்ப பாதுகாப்பு, உங்க கனவுகளை எல்லாம் பின்தொடர்றதுக்கான தைரியம், ரிட்டையர்மெண்ட் ஒரி, ஓய்வூதிய கவலை இல்லாத ஃபியூச்சர். இதெல்லாம் தான் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. ஆனா அதுக்கான சரியான வழி தெரியாம நம்மள பல பேர் சேலரி வந்தா போதும்னு நினைச்சு வாழ்க்கையை நடத்துறாங்க. இந்த வீடியோ நிச்சயமா பண மேலாண்மை பத்தின புரிதலை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்பர் 1, பட்ஜெட்டிங், செலவு கட்டுப்பாடு. நிதி சுதந்திரத்துக்கான முதல் படி என்னன்னு கேட்டா அது பட்ஜெட்டிங் தான். உங்க பணம் எங்க போகுது, எப்படி செலவு செய்றீங்க, எங்க எந்த இடத்துல நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் வேஸ்ட் ஆகுது, இதை தெரிஞ்சுக்காம பணத்தை சேமிக்கவே முடியாது இல்லையா? பட்ஜெட் என்றால் என்ன? பட்ஜெட் அது ஒரு மாதத்துல வரும் இன்கம்க்கும் செலவுக்குமான ஒரு கிளியர் மேப். எவ்வளவு சம்பளம் வந்தாலும் எங்க போகுதுன்னு தெரியாம இருந்தா மந்த் எண்ட்ல 0 பேலன்ஸ் தான் இருக்கும். ஆனா ப்ராப்பரான பட்ஜெட் வச்சா தேவைக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவோம், ஆசைக்கு அளவு வச்சு செலவு பண்ணுவோம், சேமிப்பு செய்ய ஸ்பேஸ் இருக்கும். பட்ஜெட்ல முக்கியமான ரூல் நீட்ஸ் வர்சஸ் வாண்ட்ஸ். நீடுக்கும் வாண்ட்டுக்குமான டிஃப்ரெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். வீட்டு வாடகை, மின்சாரம், உணவு, குழந்தைகளின் ஃபீஸு, டிராவல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி தவிர்க்க முடியாத அத்தியாவசியமான தேவைகள் தான் நீட்ஸ். அடுத்து வாண்ட்ஸ். புது மொபைல். உங்க கையில ஆல்ரெடி ஒரு ஃபோன் இருக்கும், இருந்தாலும் புதுசா ஒரு மொபைல் வந்ததும் இந்த மொபைல் வாங்கணும்னு அன்னெசரியா ஷாப்பிங் பண்றது, அதிகமான சாப்பாடு வெளியில ஜங்க் ஃபுட்டா வாங்கி சாப்பிடுறது, தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு பணத்தை செலவழிக்கிறது, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் இதெல்லாம் வாண்ட்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்டோரி சொல்றேன். ஒரு குடும்பத்தோட மாத வருமானம் 30,000. அந்த சம்பளத்துல 20,000 அவங்க தேவைக்கும் அத்தியாவசிய செலவுகளுக்கும் பயன்படுத்துறாங்க. மீதி இருக்க 10,000 வாண்ட்ஸ்க்கு, அதாவது ஆடம்பர செலவுகள், என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்றாங்க. ஆனா அந்த 10,000 மாதம் மாதம் அவங்க சேமிச்சிருந்தா ஒரு வருடத்துல 1,20,000 ரூபாய் சேமிப்பு தொகை கிடைக்கும். இதுதான் பட்ஜெட்டிங்ல பெரிய பவர். அடுத்து உங்களுக்கு 50-30-20 இந்த ரூல் பத்தி சொல்றேன். வேர்ல்டு வைடு ஃபாலோ பண்ற ஒரு சிம்பிள் பட்ஜெட் ரூல் தான் இது. 50-30-20 ரூல். 50% நீட்ஸ், அத்தியாவசிய செலவுகள், 30% வாண்ட்ஸ்,
ஆசை, என்டர்டைன்மெண்ட், லைஃப் ஸ்டைலுக்கு. 20% சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு உங்க குடும்பத்துல வேலை பார்க்குற எல்லாரோட சேலரியும் சேர்த்து 40,000 அப்படின்னா 20,000 குடும்ப தேவைக்கும் அத்தியாவசிய செலவுகளுக்கும் பயன்படுத்தணும். 20,000 உங்களுடைய ஆசைகள் இந்த மாதிரி செலவுகளுக்கு நீங்க ஒதுக்கி வைக்கலாம். மீதி இருக்க 8,000 ரூபாவை சேமிப்புக்கு நீங்க நிச்சயமா எடுத்து வைக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கைய பேலன்ஸ் பண்ணும் கோல்டன் ஃபார்முலா. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். உங்க சேலரி இதை விட கூட குறைய இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சென்னை மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இன்கம் 30,000 இருந்து 50,000 வரை இருக்குன்னா ரெண்ட் 12,000, ஃபுட் அண்ட் கிராசரிஸ்க்கு 10,000, ஸ்கூல் குழந்தைங்களோட படிப்பு செலவுகளுக்கு அதுக்கு எவ்வளவோ அதை ஆட் பண்ணிக்கலாம். டிராவல் எக்ஸ்பென்சஸ் 4,000, பில்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா செலவுகளுக்கு ஒரு 3,000. சும்மா ரேண்டமா ரஃபா இந்த மாதிரி போட்டா ஒரு 35,000 வரும்னு வச்சுக்கோங்க. வான்ஸ் என்ன, ஆன்லைன் ஷாப்பிங், ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஈட்டிங், அவுட்டிங் இந்த மாதிரி ஒரு 10,000. சேவிங்ஸ்ல 5,000க்கும் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நீங்க சேமிக்க முடியும். பட்ஜெட் பிளான் பண்ணினா வான்ஸை ரெடியூஸ் பண்ணி 5,000 எக்ஸ்ட்ரா நீங்க சேவ் பண்ண முடியும். அப்படி பண்ணீங்கன்னா டோட்டல் சேவிங்ஸ் 10,000 ஆகிடும். ஒரு வருடத்துல 1,20,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். அதுதான் ஃபியூச்சருக்கு ஸ்ட்ரென்த்தும் கூட. நீங்க ஒரு வேளை ரெண்டல் ஹவுஸ்ல இல்லாம உங்களுக்கு ஓன் ஹவுஸா இருந்துச்சுன்னா அதையும் நீங்க சேவிங்ஸ் அமௌண்ட்ல போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எமர்ஜென்சி ஃபண்ட்ல கூட சேர்த்து வைக்கலாம். அடுத்து பட்ஜெட் ட்ராக்கிங் டூல்ஸ். பட்ஜெட் பிளான் பண்ணினா மட்டும் போதாது, ட்ராக் பண்ணணும். டைரியில நீங்க எழுதலாம் அல்லது மொபைல் ஆப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். எக்ஸல் ஷீட், வால்நட், குட் பட்ஜெட் இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ ஆப்ஸ்ல கம்மியான அமௌண்ட் செலவுக்கு வச்சுட்டு என்வலப் மெத்தட் யூஸ் பண்ணலாம். கேஷை பேக்கெட்ல அல்லது பர்ஸ்ல வச்சு செலவு செய்யும் போது செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். சம்பளம் எவ்வளவு வந்தாலும் சரி, பட்ஜெட் போடலைன்னா சேமிக்க முடியாது. ஆனா சரியான பட்ஜெட் வச்சாலே நமக்கு சேமிப்பு வரும். நம்பர் 2, எமர்ஜென்சி ஃபண்ட், அவசர கால நிதி. லைஃப் அன்பிரடிக்டபிள். இன்னைக்கு எல்லாம் ஸ்மூத்தா இருக்கலாம், ஆனா நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வரலாம், ஜாபை இழக்கிற சூழல் வரலாம், சடனா ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் அதிகரிக்கலாம். இதெல்லாம் எப்போ வேணாலும் வரலாம். அப்போதான் உங்க வாழ்க்கையை காப்பாற்றும் ஒரு முக்கியமான செக்யூரிட்டி சிஸ்டம் தேவை. அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் என்றால் என்ன? எமர்ஜென்சி ஃபண்ட் என்றால் ஒரு தனி சேமிப்பு. இந்த பணம் தேவையில்லாம லக்ஸரிக்கு அல்லது வேற எந்த செலவுகளுக்கும் கிடையாது. அது அவசர காலத்துக்கு மட்டும், அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ல பயன்படுத்தப்பட சேமிக்கிற சேமிப்பு தொகை. எந்த நேரத்திலேயாவது இந்த ஃபண்டு இருந்தா லோன் எடுக்காம, கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணாம, யார்கிட்டயும் பணம் கேட்டு நிக்காம நீங்க அமைதியா ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரும், இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது. அதை பத்தி பார்க்கலாமா? எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா, குறைந்தபட்சம் 3 மாதத்துல இருந்து 6 மாதம் வரை உங்க மாத செலவுகள் எமர்ஜென்சி ஃபண்ட்ல இருக்கணும். எக்ஸாம்பிள், உங்க குடும்ப செலவு மாதம் 30,000னா குறைந்தது 3 மாதம் செலவுக்கான பணத்தை நீங்க சேமிக்கணும். 90,000 முதல் 1,80,000 வரை எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க பில் பண்ணணும். அப்படி இருந்தா ஜாப் லூஸ் ஆனாலும், வேலையை இழந்தாலும், ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் உங்க வாழ்க்கை பாதிக்காம மேனேஜ் பண்ண முடியும். அடுத்து, இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எங்க சேமித்து வைக்கலான்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கான பதில், எமர்ஜென்சி ஃபண்டை சேஃபா இருக்கணும். அதே சமயம் தேவையான நேரத்துல உடனே எடுத்து நீங்க பயன்படுத்த முடியற மாதிரி இருக்கணும். ஸோ ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். பெஸ்ட் பிளேசஸ், பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ்டு டெபாசிட் வித் ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் ஆப்ஷன். நீங்கள் எப்போ நினச்சாலும் உடனே வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுல நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். பேங்க் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் எமர்ஜென்சி ஃபண்ட்க்கு சேர்த்து வைக்கிற ஜார்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஜார்ஸில் நீங்கள் போட்டு கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாம். அது எப்போ வேணாலும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் அதில் போடுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு 5% 6% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கு கிடைக்கும். இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபண்டை நான் வீட்லேயே கேஷாக சேர்த்து வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வீட்டில் கேஷாக வைக்காதீங்க. கேஷாக சேமித்து வச்சா அது என்ன ஆகும்? திடீர்னு நீங்கள் டெம்ட் ஆகி ஏதாச்சும் பொருள் மேலே ஆசைப்பட்டா அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிடுவீங்க. நிதி சுதந்திரத்துக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்பவே முக்கியம். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் நிதி சுதந்திரம் கம்ப்ளீட் ஆகாது. ஜாப் லாஸ் ஆனாலும் டென்ஷன் இல்லாம வாழ்க்கையை நடத்த முடியும். ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் அமைதியா மேனேஜ் பண்ண முடியும். யாரோட கையையும் எதிர்பார்த்து நிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எமர்ஜென்சி ஃபண்டு தான் உங்க குடும்பத்துக்கு
இன்விசிபிள் செக்யூரிட்டி பிளாங்கெட் மாதிரி. அடுத்து நிதி சுதந்திரத்துக்கு பெரிய தடையா இருப்பது கடன், டெட். அதை கையாள்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்பர் 3, கடனில்லா வாழ்க்கை, கடன் மேலாண்மை. நிதி சுதந்திரத்தை அடையிறதுக்கு மிகப்பெரிய எதிரி என்னன்னு கேட்டா அது கடன் தான். இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில், பர்சனல் லோன், கோல்டு லோன், இது எல்லாமே ஆரம்பத்துல சின்னதா தோணும். ஆனா ரீபே பண்ண முடியலனா அது ஒரு சுமையா மாறிடும். ஒரு மனிதனோட மன அமைதி மற்றும் குடும்ப அமைதி இதெல்லாம் கடனால பாதிக்கப்படும். கடன் எப்படி நம்ம வாழ்க்கையை சுருங்க வைக்கும், அதாவது பாதிக்கும்னு பார்க்கலாம். மந்த்லி இன்கம்ல மேஜர் போர்ஷன் லோன் இஎம்ஐக்கு போகுது. இன்ட்ரெஸ்ட் அதிகம் செலுத்த வேண்டி இருக்கும். இதனால உங்களோட சேவிங்ஸ் 0 ஆகுது. லாங் டேர்ம் கோல் அச்சீவ் பண்ண முடியாம போகுது. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 3 லட்சத்துக்கு பர்சனல் லோன் எடுத்திருக்காரு வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் 12%ல இருந்து 15% இருக்கலாம். இஎம்ஐ மாசத்துக்கு 7,000, 5 வருஷத்துக்கு போகும்போது அவர் செலுத்துற மொத்த தொகை 4 லட்சத்துக்கும் மேல இருக்கும். அதாவது அவர் ஆக்சுவலா எடுத்த அமௌண்ட்டை விட 1 லட்சத்துக்கும் மேல அதிகமா கூடுதலா கட்ட வேண்டி இருக்கும். இதுதான் லோன் ட்ராப். அடுத்து குட் டெட் வர்சஸ் பேட் டெட். கடனுக்கு 2 வகை இருக்கு. குட் டெட் ஃபியூச்சர் வேல்யூ கிரியேட் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு எஜுகேஷன் லோன், ஹோம் லோன், லாங் டேர்ம் அசெட்டா சேரும். பேட் டெட் வேல்யூ கிரியேட் பண்ணாத செலவுகள். எக்ஸாம்பிளுக்கு கிரெடிட் கார்டு, ஷாப்பிங், பர்சனல் லோன் ஃபார் லக்ஸரி லைஃப். இதெல்லாம் விட இப்போ போன்ல நிறைய ஸ்மால் அமௌண்ட் கடன் வாங்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுவும் சேம் தான். 1000 ரூபாய் நீங்க வாங்குறீங்கன்னா 1500 இல்ல அதை விட அதிகமா கட்டுற மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. இதனால நிறைய இளைஞர்கள் கூட சின்ன சின்ன ஆசைகளுக்கு கூட கடன் வாங்குறாங்க. இன்னும் சில ஆண்கள் குடி, போதைப் பொருட்கள் இது போன்ற தவறான பழக்கத்துக்கு அடிமையாகி இந்த மாதிரி ஆப்ஸ்ல கடன் வாங்கி குடிச்சு லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. பேட் ஹேபிட்ஸ் பண்றவங்க குடிபோதை பழக்கத்துல இருந்து வெளியே வந்தாதான் நிதி சுதந்திரம் கிடைக்கும். இந்த மாதிரி போதை பழக்கத்துல இருந்து விடுபட ஆண்களுக்கு ஒரு தனி செப்பரேட் வீடியோ நான் போடலான்னு இருக்கேன். போடலாமா, போட்டா உங்களுக்கு பயன்படுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் எஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்ஷன் பத்தின டீட்டெயிலான வீடியோ நான் ஒன்று போடுறேன். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நிதி சுதந்திரத்துக்கு வரணும் அப்படின்னா பேட் டெட் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அடுத்து கடன் கிளியர் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி 2 பார்க்க போறோம். ஸ்னோபால் மெத்தட். ஸ்மாலஸ்ட் லோனை முதல்ல கிளியர் பண்ணுங்க. அது முடிஞ்சதும் அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை நெக்ஸ்ட் லோனுக்கு ஆட் பண்ணுங்க. இதுல சைக்காலஜிக்கல் பூஸ்ட் கிடைக்கும். அடுத்து அவிலான்ச்சி மெத்தட். அதிக வட்டி இருக்க லோன், கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் இதெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணணும். லாங் டேர்ம்ல இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்றது சேவ் ஆகும். எக்ஸாம்பிள் 3 லோன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டு 50,000, 36% இன்ட்ரெஸ்ட். பர்சனல் லோன் 1 lakh, 18% இன்ட்ரெஸ்ட். கோல்டு லோன் 60,000, 12% இன்ட்ரெஸ்ட். அவிலான்ச்சி மெத்தட்ல கிரெடிட் கார்டு தான் முதல்ல கிளியர் பண்ணணும். அதிகமான பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கட்டுறது குறையும். ஸ்னோபால் மெத்தட்ல ஸ்மாலஸ்ட் லோன் அமௌண்ட் 50K தான் முதல்ல கிளியர் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதையே ஃபாலோ பண்ணுங்க. கடன் அவாய்ட் பண்ண சில டிப்ஸ். கிரெடிட் கார்டு ஃபுல் செட்டில் பண்ணுங்க. மினிமம் பேமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. லக்ஸரி ஷாப்பிங்க்கு லோன் எடுக்காதீங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருந்தா லோன் தேவையே படாது. பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணுங்க. இன்கம் வந்த உடனே சேவ் பண்ணிட்டு பிறகு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை யூஸ் பண்ணுங்க. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஒரு ஐடி எம்ப்ளாயி 4 கிரெடிட் கார்ட்ஸை வச்சிருந்தாரு. மந்த் எண்டில் மினிமம் பேமெண்ட் மட்டும் பே பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் பே பண்ண வேண்டிய நிலைக்கு போனாரு. அதுக்கு பிறகு அவரு ஸ்னோபால் மெத்தடை ஃபாலோ பண்ணி 2 வருஷத்துல எல்லா கார்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ அவரு லோன் ஃப்ரீ வாழ்க்கையோட சேவிங்ஸை ஆரம்பிச்சு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றாரு. இதுல லெசன் என்ன? கடன் இல்லாத வாழ்க்கை தான் ரியல் ஃப்ரீடம். கடன் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிட்டாதான் உங்க சம்பளத்தோட ரியல் வேல்யூ உங்களுக்கு தெரியும். கடன் இல்லாம வாழ்ந்தாதான் நிதி சுதந்திரத்தின் பாதை ஓபன் ஆகும். அடுத்து கடன் கிளியர் ஆன பிறகு நமக்கு வரும் கொஷின், சேமிப்பு எப்படி பில்ட் பண்றது? அடுத்து நம்பர் 4, ஸ்மார்ட் சேவிங்ஸ் ஹேபிட். நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் சேமிப்பு இல்லாம உங்க வாழ்க்கைய வாழ்ந்தா டேஞ்சர்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். சேமிப்பு இல்லாதவங்க எப்பவும் பேச்செக் டு பேச்செக் லைஃப் தான் வாழணும். ஆனா சின்ன ஸ்மார்ட் சேவிங் ஹேபிட் இதை டெவலப் பண்ணினா ஃபியூச்சர் செக்யூர் ஆகும். நிதி சுதந்திரத்தை நீங்க அடையலாம். பல பேர் சேலரி வந்த உடனே செலவு பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் இருந்தாதான் சேவ் பண்ணுவாங்க. இது ராங் ஹேபிட். சரியான ஹேபிட் பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்.
சம்பளம் வந்த உடனே முதல்ல சேவிங்க்கு ஒரு போர்ஷனை செப்பரேட்டா எடுத்து வைக்கணும். எக்ஸாம்பிள், சேலரி 30,000னா அதுல 20% சேவ் பண்ணணும்னா 6,000 ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணுங்க. மீதி தான் டெய்லி செலவுக்கு யூஸ் பண்ணணும். இதுதான் ஸ்மார்ட் சேவிங் பிரின்சிபிள். அடுத்து டெய்லி சேவிங்ஸ் ஜார் மெத்தடு. சிறிய அளவுல சேமிப்பு செய்யும் ஒரு நல்ல வழி ஜார் மெத்தடு. ஒரு பாக்ஸ் இல்லனா இப்போ நிறைய பேங்க் ஆப்ஸ்ல கூட சேவிங்ஸ் ஜார்லாம் இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல கூட ஒவ்வொரு நாளும் 50ல இருந்து 100 ரூபாவை நீங்க போட்டு சேமிக்கலாம். அது ஒரு மாதத்துக்கு 1500ல இருந்து 3000 வரைக்கும் ஆகும். ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபாய் வரை உங்களால சேவ் பண்ண முடியும். பேங்க் ஆப்ஸ்ல இருக்க ஜார்ஸை நீங்க சேவிங்க்கு யூஸ் பண்ணும்போது அதுல சின்ன பெர்சன்டேஜ் அமௌண்ட் கூட உங்களுக்கு ஆட் ஆகும். சிறிய பழக்கம் தான் பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். ரெக்யூரிங் டெபாசிட்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ். சேமிப்பு கன்சிஸ்டன்ஸா இருக்கணும்னா சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெக்யூரிங் டெபாசிட் ஆர்டி மாசத்துக்கு 500ல இருந்து 1000 ரூபாய் போட்டு நீங்க சேமிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் கூட கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்ல மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இது கேரண்டியான ரிட்டர்னை கொடுக்கும். ரிஸ்க் இல்லாத சேமிப்பு மெத்தட்ஸ். அடுத்து கோல்ட் அண்ட் சில்வர் சேவிங்ஸ். இந்தியால பாரம்பரியமா இருக்கும் ஹேபிட் கோல்ட் அண்ட் சில்வர் சேவிங். காசு கையில இருந்தா செலவாகும். ஆனா கோல்டு சில்வர் வாங்கி வச்சுட்டா அது லாங் டேர்ம் அசெட் ஆகும். மந்த்லி ஸ்மால் கோல்டு காயின் வாங்கலாம். சில்வர் காயின்ஸ் அஃபோர்டபுளா நீங்க வாங்கலாம். இது பணவீக்கம்க்கு அகெயின்ஸ்டா ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். ஸ்மார்ட் சேவிங்ஸ் ஹேபிட் டெவலப் பண்ணினா நம்ம வாழ்க்கை டிசிப்ளினா ஆகும். சம்பளம் எவ்வளவு வந்தாலும் சேமிப்பு பழக்கம் இருந்தாதான் நிதி சுதந்திரம் நிச்சயமா வரும். சேமிப்புக்கு அப்புறம் முக்கியமானது என்னன்னு கேட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்ஸ். அதை பத்தி விரிவா பார்க்க போறோம். டாபிக் நம்பர் 5, இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்ஸ். சேமிப்பு மட்டும் பண்ணுனா போதாது. சேமிப்பு பணம் பேங்க்ல போட்டு விட்டுட்டீங்கன்னா அது சேஃப் தான், ஆனா வளர்ச்சி இருக்காது. நிதி சுதந்திரம் அடைய வேணும்னா நம்ம பணத்தை சரியான இடத்துல முதலீடு பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கத்துக்கணும். அதுதான் மணி. பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கும் ஸ்ட்ராட்டஜி. வை இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இன்ஃப்ளேஷன், விலை உயர்வு காரணமா காசோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாம்பிள், இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியற பொருட்களை 10 வருஷத்துக்கு பிறகு அதே 1000 ரூபாய் காசுக்கு உங்களால வாங்க முடியாது. சேவிங்ஸ் மட்டும் இருந்தா காசோட வேல்யூ குறையும். இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாதான் காசு வளர்ந்து இன்ஃப்ளேஷனுக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணும். பணவீக்கம் ஏற்பட்டாலும் நீங்க ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஃபிக்ஸ்டு டெபாசிட் எஃப்டி, சேஃப் அண்ட் சிம்பிள். 5ல இருந்து 6% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். லோ ரிஸ்க், ஆனா ரிட்டர்னும் குறைவா தான் கிடைக்கும். சேஃபான வழி. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாசத்துக்கு 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாயிலேயே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். லாங் டேர்ம்ல நல்ல எஃபெக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள், மாசத்துக்கு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுனா 15 வருஷத்துல 3ல இருந்து 4 லட்சம் ஆகிடும். இது பிகினர்ஸ்க்கு பெஸ்ட் மெத்தட். அடுத்து ஸ்டாக் மார்க்கெட் ஷேர்ஸ். இதை பத்தி நல்லா கத்துக்கிட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ரிஸ்க் அதிகம், ஆனா ரிட்டர்ன் கூட அதிகமா கிடைக்கும். நாலேஜ் தேவை. நல்லா எல்லாமே தெரியும் அப்படின்னா மட்டும் இதுல ட்ரை பண்ணுங்க. லாங் டேர்ம் வியூல நல்ல கம்பெனி ஸ்டாக் எடுத்தா வெல்த் அதிகமா உருவாக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட். லேண்ட் இல்லனா ஹவுஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. வேல்யூ ஸ்டெடியா க்ரோ ஆகும். கேபிட்டல் அதிகமா தேவைப்படும். ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்றது லாங் டேர்ம்ல நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். அடுத்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரெடிஷ்னல் மெத்தட். பிசிக்கலா கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக டிஜிட்டல் கோல்டு ETF இது கூட நீங்க சேஃபா எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ரிஸ்க் வர்சஸ் ரிவார்ட் மைண்ட் செட். இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. ஹை ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு ஹை ரிட்டர்ன், லோ ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு லோ ரிட்டர்ன். எக்ஸாம்பிள், பேங்க் எஃப்டி ரிஸ்க் குறைவு, ரிட்டர்ன் 5ல இருந்து 6% தான். மியூச்சுவல் ஃபண்ட் மீடியம் ரிஸ்க் 10ல இருந்து 12% ரிட்டர்ன் கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட் ஹை ரிஸ்க் 15ல இருந்து 20% ரிட்டர்ன் லாங் டேர்முக்கு கிடைக்கும். ஆனா எல்லா காசும் ஒரே இடத்துல போடாதீங்க. பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் சேஃபான வழியும் கூட. டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், ஒரு 25 வயசு இருக்க IT எம்ப்ளாயி மாசத்துக்கு 2000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் SIP ஸ்டார்ட் பண்ணாரு. 30 வருஷம் கண்டினியூ பண்ணா ஆவரேஜா 12% ரிட்டர்ன் கிடைச்சா கூட 60 லட்சம் வரை வெல்த் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பிக் ஃப்ரீடம் ஃபியூச்சருக்கு கொடுக்கும் எஃபெக்ட். பிகினர் டிப்ஸ் சிலது பார்க்கலாம்.
நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா எப்பவும் நீங்க நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்க விஷயத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தின நாலேஜை வளர்த்துக்கோங்க. ஷார்ட் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. குறைஞ்சது 5ல இருந்து 10 வருஷம் காத்திருக்கணும். இப்போ பெரிய அமௌண்ட் வச்சிருக்கவங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா பெரிய அமௌண்ட் எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸை கேட்டுட்டு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யும். சேவிங்ஸ்க்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நிதி சுதந்திரத்துக்கு வேகமான வழி. இப்போ எல்லாம் இருந்தாலும் டிசிப்ளின் இல்லாதவங்க ஃபினான்ஷியல் பீஸை அடைய முடியாது. அதுக்கான அடுத்த முக்கியமான படி தான் மைண்ட் செட் அண்ட் டிசிப்ளின். அடுத்து நாம பார்க்க போறது நம்பர் 6, மைண்ட் செட் அண்ட் டிசிப்ளின். பணம் சம்பாதிப்பது ஒரு ஸ்கில், திறமை. ஆனா பணத்தை பாதுகாத்து வளர்க்கறது ஒரு பெரிய மைண்ட் செட். மைண்ட் செட் அண்ட் டிசிப்ளின் இல்லாதவங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் நிதி சுதந்திரம் அடைய முடியாது. மணி மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? பற்றாக்குறை மனநிலை வெர்சஸ் மிகுதியான மனநிலை. ஸ்கார்சிட்டி மைண்ட் செட் வெர்சஸ் அபண்டன்ஸ் மைண்ட் செட். முதல்ல பற்றாக்குறை மனநிலை. கேஷ் பத்தல, எவ்வளவுதான் நான் சம்பாரிச்சாலும் எனக்கு பணம் பத்த மாட்டேங்குது, நான் கஷ்டப்பட்டு தான் வாழணும் போல இருக்கு, இப்படி சிந்திக்கிறவங்க எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. அடுத்து மிகுதியான மனநிலை. நான் ஸ்மார்ட்டா ஏர்ன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா ஃபியூச்சர் செக்யூர் ஆகும், இப்படி சிந்திக்கிறவங்க growth-ஐ அடைஞ்சிருவாங்க சீக்கிரமாவே. பாசிட்டிவ் மணி மைண்ட் செட். நம்பிக்கை பிளஸ் கற்றுக்கொள்ளும் மனசு. பாசிட்டிவ் திங்கிங் ரொம்பவே முக்கியம். அடுத்து இதுல டிலைட் கிராட்டிஃபிகேஷன். இப்போ வேண்டியதை பின்னாடி அப்புறமா வாங்கிக்கலான்னு தள்ளி வச்சு போஸ்ட்பான் பண்ணும் ஸ்கில். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 rupees உங்களுக்கு போனஸ் வந்திருக்கு, அதை உடனே இதை வாங்கலாம் அதை வாங்கலான்னு தேவையில்லாத செலவு பண்றது, ஃபோன் வாங்கிடலாம் லோன் போட்டு, இந்த மாதிரி பண்றது. ஆனா டிசிப்ளின் மைண்ட் செட் இருக்கவங்க அதுல 5,000 இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, 5,000 தேவைக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்மால் டிசிஷன்ல தான் பெரிய ஃபியூச்சர் கிரியேட் ஆகும். ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஃபினான்ஷியல் டிசிப்ளின்னா என்ன? பட்ஜெட் ஃபாலோ பண்ணும் பழக்கம். எப்பவுமே இன்கம், எக்ஸ்பென்சஸ், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின கிளியர் ரெக்கார்டை நம்ம வச்சிருக்கணும். டெய்லி ஸ்மால் ஸ்பெண்டிங்ல கூட டிசிப்ளின் இருக்கணும். அவாய்ட் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். சேலரி இன்க்ரீஸ் ஆன உடனே எக்ஸ்பென்சஸை கூட்டிக்கிட்டே போனா வெல்த் வரவே வராது. எக்ஸாம்பிள் சொல்றேன், 30,000 ரூபாய் சேலரி வாங்குறவங்க 5,000 ரூபாய் மாதம் சேமிக்கிறாங்க அப்படின்னா சேலரி 50,000 ஆனதும் 20,000 ரூபாய் சேமிக்க ஆரம்பிக்கணும். ஆனா பல பேர் எக்ஸ்பென்ஸே 50,000 வரைக்கும் செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பத்தவே இல்லை அப்படின்னு தோணும். மைண்ட்ல வைங்க, டிசிப்ளின்ல தான் சக்சஸ் இருக்கு. அடுத்து கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஒரே மாதிரி ரெகுலரா சேவ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணும் ஹேபிட்டை டெவலப் பண்ணணும். ஒரு மாசத்துக்கு மட்டும் சேவிங் பண்ணிட்டு அடுத்த மாசத்துக்கு ஸ்கிப் பண்ணினா growth ஸ்லோவாகிடும். ஸோ தொடர்ச்சியா பண்ணுங்க. மைண்ட் செட் அண்ட் டிசிப்ளின் இது இல்லாம வெல்த்தை உருவாக்க முடியாது. அதுதான் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உயிர் மாதிரி. இந்த ரெண்டையும் தினசரி வாழ்க்கையில சரியா கொண்டு வந்தவங்க தான் நிதி சுதந்திரம் அடையும் வெற்றி வீரர்கள். இப்போ வர நம்ம பேசின எல்லா விஷயங்களும் கடன் சுமை இல்லாம வாழறது, ஸ்மார்ட் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்ஸ், மல்டிபிள் இன்கம், மணி மைண்ட் செட் அண்ட் டிசிப்ளின், இது எல்லாம் சின்ன சின்ன படிகள் மாதிரி இருக்கும். ஆனா அந்த படிகள் தான் உங்களை நிதி சுதந்திரத்தின் உச்சிக்கே கொண்டு போய் சேர்க்கும். இந்த வீடியோ பார்த்தவங்க இன்னைக்கு இப்போவே நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கணும். கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க, நான் எந்த ஸ்டெப்ல இருந்து தொடங்க போறேன். டெட் கிளியர் பண்ண போறீங்களா? சேவிங் ஹேபிட்டை டெவலப் பண்ண போறீங்களா? ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய போறீங்களா? உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் உங்க லைஃபோட ஃபியூச்சரையே டிசைட் பண்ணும். காத்துக்கிட்டே இருக்காம இப்போவே தான் நீங்க ஆக்ஷனை எடுக்கணும். திங்க் பண்ணுங்க, 5 வருஷம் கழிச்சு நீங்க நிதி சுதந்திரமா, ஸ்ட்ரெஸ் இல்லாம குடும்பத்தோட டைம் செலவழிக்கிற ஃபியூச்சர் உருவாக்க போறீங்களா? டிராவல் பண்றது, ஹெல்த் செக்யூர், ரிட்டையர்மெண்ட் ஒரி இல்லாம ஹாப்பியா இருக்கிறது, இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு பாசிபிள் தான். ஆனா கண்டிஷன் என்னன்னா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணணும். நிதி சுதந்திரம் ஒரு டெஸ்டினேஷன் இல்ல, அது ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னி ஆரம்பிக்கிற முதல் படி உங்க கையில தான் இருக்கு. நாளைக்கு பண்ணலாம்னு சொல்றவங்க எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இப்போதான் சரியான நேரம்னு சொல்றவங்க தான் ஃபியூச்சர்ல வெற்றிகரமான கதையா மாறி இருப்பாங்க. சோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃபியூச்சரை என்ஜாய் பண்ணுங்க. வாழ்நாள் முழுக்க ஃபினான்ஷியல் பீஸை செலிப்ரேட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி 10ல் ஒரு வீடியோவா இதை பார்க்காதீங்க. இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி உங்க ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணுங்க. இந்த சேனலோட நோக்கம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இல்ல, உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி நல்ல லைஃப் நீங்க வாழ்றதுக்கான வழிகாட்டியா பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் நிச்சயமா இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில ரியல் வெல்த்ன்றது பணம் மட்டும் இல்ல. அது ஹெல்த், ஹாப்பினஸ், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, மனசுக்குள்ள அமைதி, இது எல்லாமே தான். இது எல்லாத்தையும் டபுள் பண்ணும் பவர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து நிதி சுதந்திரத்தை நோக்கி முன்னேறுவோம். உங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்க வாழ்க்கை நிறைய சந்தோஷம், சமாதானம், நிதி சுதந்திரத்தோடு ஒளிரட்டும். அடுத்த பயனுள்ள ஒரு காணொளியில உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ போடுறதுக்கு அதுதான் எனக்கு பூஸ்டரா இருக்கும். பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ். வெற்றி பயணத்தில் உங்களுக்கு துணையாக தோழி நான். நன்றி.